Hi friends, hi everyone. This is Saravanan, W Universal Crown Director. Friends, மேலே வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. வெஸ்டேஜோட அல்ட்ரா ஸ்வாப் ஃப்ளோர் கிளீனர் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட், அதர் பிராண்ட், நீங்கள் எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கோங்க. இந்த இமேஜில் வந்து ஒரு பிராண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து எத்தனை லிட்டர் தண்ணிக்கு எத்தனை எம்எல் இந்த லிக்விட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு போட்டுருப்பாங்க. அதே மாதிரி வெஸ்டேஜில் வந்து அல்ட்ரா ஸ்வாப் ஃப்ளோர் கிளீனரில் வந்து 4 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 எம்எல் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இமேஜில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 எம்எல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அது கிளீனிங்கான பவர் கிடைக்கும், அந்த கிருமியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து கான்செப்ட். அது மாதிரி இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் 50 டைம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைமோ, இல்லை நீங்கள் எப்படி வேணா உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி வேணா க்ளீன் பண்ணுவீங்க கரெக்டாக. அது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு கிளீனிக் வந்து 10 எம்எல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெஸ்டேஜோட இந்த 1/2 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து 50 டைம் க்ளீன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பாட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காலியாகும். அதே வெளியே வந்து பாருங்க, அதர் பிராண்டு பாட்டிலும் பெருசாக கொடுத்துருவாங்க, லிட்டரும் உங்களுக்கு பெருசாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய லிக்விட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே 4 லிட்டருக்கு இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 எம்எல் நீங்கள் வந்து லிக்விட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அதிகமாக கொடுத்து அதிகமாக மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. வெஸ்டேஜ் வந்து குவான்டிட்டிலாம் பார்க்கறதில்ல, அவங்க வந்து கரெக்டாக வந்து குவாலிட்டி தான் பார்க்குறாங்க. அப்போ 4 லிட்டர்லேயே வந்து 10 எம்எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டை க்ளீன் பண்ணிடும். அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, 50 டைம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வெஸ்டேஜோட வந்து 10 எம்எல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 வாஸ்க்கு 1/2 லிட்டர் தேவைப்படும். அதே வந்து அதர் பிராண்ட் அப்படின்னா 50 டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு 30 எம்எல் போட்டிங்கன்னா 1.5 லிட்டர் தேவைப்படும். அப்போ நீங்கள் காசு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜோட தான் இங்கேயும் கம்மி. வெஸ்டேஜோட பாருங்க ரேட் எவ்வளோ, 1/2 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் போட்டால் 50 வாஸ் 170 தான் வருது. ஆனால் வந்து உங்களுக்கு மற்ற பிராண்ட் வந்து 1.5 லிட்டர் தேவைப்படுது. அப்போ அது வந்து மோர் தென் 200க்கு மேலே வந்து உங்களுக்கு போயிருது. ஒன்று இப்போ வந்து வெஸ்டேஜ் தான் வந்து மற்ற பிராண்டை விட நீங்கள் சும்மா பிளைண்டாக வந்து ரேட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா வெஸ்டேஜ் ரேட் இப்படி அதிகமாக இருக்குன்னு தோணும். ஆனால் வந்து வெஸ்டேஜ் தான் விலை கம்மி. இதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். அதே மாதிரி குவாலிட்டி, இப்போ வந்து ரேட் கம்மி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா. அடுத்து பாருங்க குவாலிட்டி. இப்போ மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா இல்லைங்கிறது ஓகே. பட் வெஸ்டேஜோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க. அப்போ வந்து விலையும் கம்மி, குவாலிட்டியாக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே. நீங்கள் வந்து துணி வந்து ஊற வைக்கிற அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் இதே கான்செப்ட் தான். பார்க்கறதுக்கு பாட்டில் வந்து என்னடா சின்னதாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குன்னு தோணும். ஆனால் வந்து அது கொஞ்சம் எம்எல் யூஸ் பண்ணாவே நம்ம வந்து அதுக்கான ரிசல்ட் வந்துடும். வெளியில் வந்து பெரிய பாட்டில் கம்மி விலை கொடுப்பாங்க, நிறைய லிக்விட் போடணும். அதனால் அதுக்கேற்ற குவாலிட்டியும் நமக்கு வந்து அது ஒர்க்கும் பண்ணாது. அதனால் வந்து வெஸ்டேஜோட ப்ராடக்ட் வந்து 100% எல்லாருமே கன்சியூம் பண்ணுங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வெஸ்டேஜில் வாங்குங்க. உங்கள் டீமில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க வெஸ்டேஜோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குது. முழுசாக 100% நம்ம கன்சியூமராக மாறணும்னா தான் பிஸ்னஸ் நம்ம விட மாட்டோம். எந்த ஒரு கட்டத்திலும் விட மாட்டோம். எப்பயுமே பிஸ்னஸ் விடாமல் நம்ம பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். சும்மா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க மாதிரி சம்பாதிக்கலாம்னு ப்ராடக்ட்டோட மகிமை என்னன்னே தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் அப்படியே வந்து காண போயிடுவீங்க. அதனால் வந்து ப்ராடக்ட் 100% கன்சியூம் பண்ணி பிஸ்னஸ் ஒரு ஃபயர் வெஸ்டேஜ்னா வெறியோட எடுத்து பண்ணுங்க. விஷுவல். தேங்க்யூ ஸோ மச்.